முன்ஓர் ஊரில் ஒரு சமையல்காரர் ஒருவர் மரத்தடியில் சமோசா சுட்டு விற்றுக் கொண்டிருந்தார். ஒருநாள் ஒரு காகம் அந்த மரத்தில் வந்து அமர்ந்தது. சுட்ட சமோசா மணம் காகத்தின் மூக்கைத் துளைத்தது. காக்காவிற்கு அந்த சமோசாவை சாப்பிட மிகவும் ஆசை. சிறிது நேரம் கழித்து காகம் சமையல்காரிடம் சென்று, எனக்கு இந்த சமோசாவை உண்ண மிகவும் ஆசையாக உள்ளது. உனக்கு உதவியாக வேலை செய்கிறேன். ஒரு சமோசா தருவாயா என்று கேட்டது. சமையல்காரர், உன்னால் எனக்கு என்ன வேலை செய்ய முடியும் என்று கேட்டார். அடுப்பு எரிக்கக் காய்ந்த சுள்ளி விறகு கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்றது காகம். சமையல்காரர் சரி என்றார். காகம் கிராமத்தைத் தாண்டி பறந்து சென்று காட்டில் கிடந்த விறகு குச்சிகளை எடுத்து வந்தது. இதுபோல பல முறை சென்று விறகு குச்சிகளை குவித்தது. இதை பார்த்த சமையல்காரர் மகிழ்ச்சியடைந்தார். பின்னர் காகம் செய்த உதவிக்காக அதில் உள்ள சமேசாவை எடுத்துக்கோள் என்றார் சமையல்காரர். காகம் சமையல்காரருக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு சமயோசாவை மட்டும் கொண்டு சென்றது. ஒரு மரக்குற்றி ஒன்றில் இருந்து சாப்பிட்டிக் கொண்டிருந்தது. அந்த பக்கமாய் ஒரு நரி வந்தது. காகத்திடம் இருந்த சமோசாவை நரி பார்த்து அந்த சமோசாவை பறித்துக்கொள்ள நினைத்தது. உடனே நரி தந்திரமாக யோசித்து அது காகத்தை புகழத் தொடங்கியது. காக்கா, ஆகா, எத்தனை அழகு நீ! உன் ஒற்சாய்ந்த கண்ணும் கருகரு மேனியும்! அடடா, அழகே அழகு! உன் குரலும் இனிமையாகத்தான் இருக்கும். எங்கே உன் இனிமையான குரலில் ஒரு பாட்டுப் பாடேன் என்று இதமாய்க் கேட்டது. காகம் நரியின் புகழ்ச்சிக்கு மயங்காமல் நரியின் தந்திரத்தை புரிந்து கொண்டு வாயில் இருந்த சமோசாவை அருகில் வைத்துவிட்டு கா கா எனப் பாடியது. சமோசா கீழே விழுந்து வீடும் என எதிர்பார்த்த நரிக்கு மிகுந்த ஏமாற்றமாக அமைந்தது. காகத்திற்கு உனது பாடல் இனிமையாக உள்ளது என்று சொல்லிவிட்டு நரி ஏமாற்றத்துடன் அங்கிருந்து சென்றது. குழந்தைங்களா, இந்த கதையில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம், நரி போன்று பிறரை ஏமாற்றாமல் காகம் போன்று புத்திசாலித்தனமாகவும் உழைத்து முன்னேறுபவராக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.